தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை இல்லை. கரெக்ட். நம்மளால இந்த உறவுகளை நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் நம்மளுக்கான உறவை நம்மளால தேர்ந்தெடுத்துக்க முடியும்ல. எஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தான் த பவர் ஆஃப் அ குட் பார்ட்னர். வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இந்த ரிலேஷன்ஷிப் எப்பயும் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுக்கான பெருசாக இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க போகிறது இல்லை. பட் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பயப்படுறது, யோசிக்கிறது, இது எல்லாமே இருக்கிற ஒரே ரிலேஷன்ஷிப் நம்மளோட பார்ட்னர். ஸோ சூஸிங் அ ரைட் பார்ட்னர் ஒரு குட் பார்ட்னர் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பட் நம்ம கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் எதுக்காகன்னா, நம்ம யாரை நம்ம லைஃப்பில் சூஸ் பண்ணுறோமோ அவங்க கூட தான் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை ஃபுல்லாகவே நம்ம வாழ போகிறோம். இப்போ நம்ம சூஸ் பண்ணுற ஒரு பார்ட்னர் வந்து கேரிங், சப்போர்ட்டிங், லவ்விங்கு அப்படிலாம் இருந்தாங்கன்னா நம்ம லைஃப் மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த ஹாப்பினஸ், ஜாய் இது எல்லாமே இருக்கும். ஆனால் இதுவே நம்ம சூஸ் பண்ணுற அந்த ஒரு பர்சன் ரொம்ப நெகட்டிவாக, கிரிட்டிக்கல், அன்சப்போர்ட்டிவ் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா நம்ம லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஆங்ஷியஸாக, ட்ராஜடியில் போய் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் சூஸிங் அ ரைட் பார்ட்னர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதை தான் நம்மளோட வாழ்க்கையோட திசையும் சரி, அதோட குவாலிட்டி எல்லாத்தையுமே அதை தான் டிசைட் பண்ணும். பவர் ஆஃப் குட் பார்ட்னரை வந்து நான் இப்போ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அண்ட் த செகண்ட் ஸ்ப்ளிட் ஆஸ் அ டீம் ஒர்க். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட்டில் ஆஸ் அன் இண்டிவிஜுவலை பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இப்போ தான் லைக் யூ ஆர் ஃபைண்டிங் யுவர் பார்ட்னர் அப்படின்னா யூ கேன் டேக் தீஸ் திங்ஸ் இன்டு கன்சிட்ரேஷன்ஸ். ஸோ யூ கேன் டாக் அபவுட் திங்ஸ் சச் ஆஸ் உங்களோட லைஃபுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டைசேஷனான சில விஷயங்கள் இருக்கும், சரிங்களா, ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக. ஸோ அதை வந்து ஓப்பன் அப் பண்ணுங்கள். மேபி லைக் உங்களோட கோல்ஸ், உங்களோட வேல்யூஸ், உங்களோட ப்ரையாரிட்டிஸ், அப்புறம் உங்களோட லைஃப் மேக்கிங் டெசிஷன்ஸ் வந்து உங்களோட கரியர் பிளானிங், உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங், ஃபேமிலி பிளானிங், இதை பற்றி எல்லாமே நீங்கள் வந்து அந்த பார்ட்னர் கூட நீங்கள் யார் சூஸ் பண்ணுறீங்களோ அவங்க கூட வந்து நல்லா ஓப்பனாக பேசுங்க. அப்படி பேசும்போது உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ எம் அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ நீட் அப்படிங்கிற சில விஷயங்கள் நீங்கள் உங்ககிட்ட கன்வே பண்ணும்போது தி அதர் பர்சன் வில் கம் டு நோ. இந்த மாதிரி ஓகே நம்மளுக்கு இது சிங்க் ஆகுமா, இந்த பர்சனோட நம்மளுக்கு அலைன் ஆகுமான்றது நம்மளுக்கு ஒரு ரஃப்பாக நம்மளால் அசஸ் பண்ணிக்க முடியும். அந்த ரஃப் அசஸ்மெண்ட் வச்சு நம்மளை வந்து நம்ம ஃப்யூச்சர் ஓகே எப்படி இருக்கும் இந்த பர்சன் கூடன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ பேசிக்கான சில இந்த விஷயங்கள் வந்து நம்ம எப்பயுமே மைண்ட்ஃபுல்லாக நம்ம தாட்ஸில் எப்போவுமே வச்சுருக்கணும். ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த லவ் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சில விஷயங்கள் லாங் ஸ்டாண்டிங்காக நம்மளுக்குள்ள காமனாக சில விஷயங்கள் நம்ம பில்ட் பண்ணியிருக்கணும் அந்த பர்சன் கூட. இந்த பர்சனல் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கும் உனக்குமான சில காமனான சில விஷயங்கள் நம்மளுக்குள்ள என்ன இருக்குது, அதாவது காமன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம்ல, அது எனக்கும் உனக்குமா எது இருக்குது, ஏன் அதுக்கு வந்து எப்போவுமே நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த முக்கியத்துவம் எதுக்காக நம்ம கொடுக்க சொல்கிறோன்னா, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த சில விஷயங்கள் தான் வந்து நம்மளை வந்து கடைசி வரைக்கும் ஒன்றா கொண்டு போக வைக்கும். ஸோ மேக் ஷூர் தட் இது எல்லாமே நீங்கள் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறீங்களான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ பார்ட் 2 ஆஸ் அ டீம் ஒர்க். ஸோ இந்த டீம் ஒர்க் தான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப்குள்ளேயுமே இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதில் எதுக்காக சொல்கிறேன்னா, 2 டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாலிட்டிஸ் ஒரே வீட்டுக்குள்ளே வந்து த்ரூ அவுட் ஆஃப் த லைஃப்பை அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்து அப்படியே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். நான் இந்த மாதிரி ஒரு பர்சனுங்கிறது நம்மளுக்கே அப்போ தான் தெரியவும் ஆரம்பிக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ், டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் ஒரே இடத்துல வந்து காமனாக சிங்க் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்ல போகணும்னா. சம்டைம்ஸ் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நம்மளுக்குள்ள இன்செக்யூரிட்டிஸ் பில்டப் பண்ண ஆரம்பிக்கும், ஏதோ எய்தர் ஆஃப் த பார்ட்னர்ஸ்குள்ளார. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ண வைப்போம்னா, நம்ம கூட இருக்கிறவங்கள நீ தான் தப்பு பண்ணுற, உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நீ எதை பண்ணாலும் தப்பாகவே தான் இருக்குது, உன் கூடலாம் எப்படி தான் இருக்கிறது, உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு எப்பயுமே அவங்கள மட்டம் தட்டிகிட்டே இருப்போம். அவங்க எதுவும் சொல்ல வந்தாலும் நம்ம அவங்கள சொல்ல விட மாட்டோம். அவங்க எது பண்ணாலுமே, அவங்க ரைட்டாக பண்ணாலுமே கூட நம்ம அவங்கள தப்புன்னு தான் சொல்லுவோம். அது நம்மளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் நம்மளுக்குள்ளே இருக்குது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுக்கிட்ட ஒரு குறைவு இருக்கும்போது நம்ம கூட இருக்கிற பார்ட்னர் அவங்க சரி
சரியாக பண்ணாலுமே கூட அவங்க சரியில்லைன்னு தான் எப்பவுமே சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் இமோஷனல் மேனிப்புலேஷன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம பார்ட்னர் ஏதோ நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் த்ரூ அவுட்டானா அவங்க வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஈவன் தோ அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணாலுமே நம்ம அப்பயும் அவங்கள வந்து ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்க பார்க்குறோம் நம்ம. ஸோ இங்கே ஆஸ் அ டீம் ஒர்க்காக நம்ம எப்படி ப்ளே பண்ணோம்னா நம்ம 2 பேரும் உட்காந்து STC இது வந்து என்னோட ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பர்சனல் லைஃப்பில் தான் இது. சிட், டாக், கிளியர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்குள்ளே வருதுன்னா நம்ம பார்ட்னரை கூப்பிட்டு நம்ம ரைட் டைமாக நம்ம அவங்ககிட்ட கேட்டு நம்ம அவங்க கூட உட்காந்து பேசலாம். உட்காருங்க ஃபஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து உட்காருங்க. உட்காந்துட்டு அதை பற்றி நிறையா பேசுங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் என்கிட்ட லைக் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறவங்க கிட்ட. ஸோ இது ஏதோ நம்ம டுகெதராக வந்து சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்கள் கேளுங்க, ஓப்பனாக பேசுங்க. உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் நீங்கள் ப்ராப்பராக மனசுலேருந்து ஃபுல்லாக இன்னொரு பர்சன் கிட்ட நீங்கள் ஓப்பன் அப் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு அதை வந்து சால்வ் பண்ண முடியும் அந்த ப்ராப்ளமை. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து லைஃப் லாங்காக த்ரூ அவுட்டாக எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கூட இருக்கிற பார்ட்னருக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு லோவாக, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல், ஒரு சப்போர்ட்டிவ் இல்லாமல் அவங்க ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது த்ரூ அவுட்டாக அது கேரி அவுட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு மேலே ஒரு அவர்ஷனான ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும். அதுவே வந்து பிரிவுக்கான காரணங்களாக கூட சில நேரத்தில் மாறலாம் அது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை 2 பேருமே உட்காந்து பேசுங்க. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது உங்ககிட்ட, எனக்கு இந்த மாதிரி என்கிட்ட கூட சில விஷயங்கள் நான் லோவாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்ககிட்ட ஓப்பன் அப்பாக பேசும்போது அதர் பார்ட்னர் வந்து உங்ககிட்ட வந்து ஹெல்ப் பண்ணலாம். இந்த டைமில் நம்ம முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமும் மனசில் வச்சுருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம ஆர்குமெண்ட்டில் போய் முடிக்கக்கூடாது அந்த விஷயத்த. ஒரு பர்சன் அவங்களோட ஓன் இன்செக்யூரிட்டிஸை உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்பிங் ஹேண்டாக இருக்கணுமே தவிர்த்து ஆர்குமெண்ட்டில் கொண்டு போய் அதை முடிக்காதீங்க. ஆர்குமெண்ட்டில் கொண்டு போய் அதை முடிக்குதுன்னா அது அவங்களுக்கு வந்து ஏன்டா இவங்ககிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணோம், இதனால் திருப்ப சண்டை தான் வருது, திருப்ப எங்களுக்குள்ள இதே பிரச்சனை தான் வந்துட்டுருக்கு அப்படின்றது தான் முடியும் அது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அவங்கள வந்து நீங்கள் குறை சொல்கிறதோ நீ தான் தப்போ அப்படின்னு சொல்லாமல் அந்த டைமில் அவங்கள நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஆஸ் அ ஃப்ரெண்டாகவோ அங்கே டீம் ஒர்க் இங்கே தான் வந்து ப்ளே ஆகும். எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே டீம் ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த டீம் ஒர்க் வந்து நம்ம சேர்ந்து 2 பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பண்ணால் மட்டும்தான் அது டுகெதராக வந்து எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து அதை போக முடியும். ஸோ அதுக்கு தேவையான சில விஷயங்கள் தான் எண்ட்லெஸ் கம்யூனிகேஷன். நிறைய பேசுங்க, மனசுலேருந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிங்க. ஷேர் பண்ணி இப்படிலாம் எனக்கு ஃபீல் ஆகுறதுலேருந்து எல்லாமே அவங்கக்கிட்ட ஓப்பன் அப்பாக பேசிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் என்னோடய பார்ட்னர் இப்படி தான் இருப்பாங்க, ஸோ அவங்கள இந்த மாதிரி ஒரு இதில் நான் அப்படி தான் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பேசுங்க. இதெல்லாமே பண்ணும்போது நம்மளுக்குள்ள வந்து ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த சண்டையிலேருந்து வர அந்த பாண்டிங் தான் ரொம்ப ஆசமாகவும் இருக்கும் எப்பயுமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணுங்கள். பட் எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது செட் ஆகாது, நான் கிவ் அப் பண்ணுறேன், என்னால் இந்த ரிலேஷன்ஷிப் முடியல அப்படிங்கிறது வந்து என்னைக்கும் ஒரு சொல்யூஷனாக ஆக போகிறதே கிடையாது. யூ போத் நீட் டு ஒர்க் டுகெதர் டு ஃபார்ம் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். பட் ஒரு சில பேர்த்துனால என்னைக்கும் என்ன ஆனாலும் மாற்றவே முடியாதுங்க. அது ரொம்ப அன்ஹெல்தியாகவும் இருக்கும், ரொம்ப டாக்ஸிக்காகவும் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். அந்த மாதிரி இதில் உங்கள் எஃபர்ட்ஸ் எல்லாமே தேவையில்லாமல் வேஸ்ட்டாக போகி எந்த ஒரு பலனுமே உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா, ப்ளஸ் உங்களோட செல்ஃப் சென்ஸை நீங்கள் வந்து அங்கே தொலைச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க த்ரூ அவுட்டாக, எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் வாக் அவுட் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப். நீங்கள் அதை வாக் பண்ணும்போது கொஞ்சம் அந்த டெசிஷன் உங்களுக்கு தோணும்போது எடுக்கலாம், வேண்டாம், மூவ் ஆகிடலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, இனிஷியலாக வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலுமே மூவிங் ஃபார்வர்ட் அதுவே உங்களுக்கு நல்லதாகவும் மாறும். அது சில பேர் இந்த முடிவை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆமாம் இவ்வளோ வருஷம் நான் இவங்க கூட இருந்துட்டேன், திருப்ப இன்னொருத்தவங்க கூட போய் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்து அதுக்கு நான் பேசாமல் இவங்க கூடயே இருந்துக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப தப்பு. தட்ஸ் ஓகே. நீங்கள் வாழ்கிற இந்த ஒரு லைஃப் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்
100% இல்லைனாலும் ஓரளவுக்காவது நீங்கள் கொஞ்சமாவது ஃபுல்ஃபில்டாக ஹாப்பியாக லீவ் பண்ணணும் தான் நம்மளுமே ஆசைப்படுவோம். ஸோ எப்பயுமே அந்த மாதிரி விஷயத்துக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. தட்ஸ் ஓகே. இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் லேட்டர் ஆன் டைமில் இதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையும் அப்படின்ற நம்பிக்கை வைங்க. அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணவும் ஆரம்பிங்க. யாருமே இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட்டும் கிடையாது. அதே மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்புமே 100 அவுட் ஆஃப் 100 பர்ஃபெக்ஷன் அப்படிலாம் இருக்க போகிறதும் கிடையாது. அது நடக்க போகிறதும் கிடையாது எப்பயுமே. ஸோ இங்கே எப்பயுமே ஆஸ் எ டீம் ஒர்க் மட்டும்தான் இங்கே ப்ளே ஆகும். ஸோ அந்த ஒருத்தர் போடுற எஃபர்ட்ஸும் சரி, அவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிறதும் சரி, இது எல்லாமே இட் வில் டேக் டெக்கேட்ஸ் அண்ட் டெக்கேட்ஸ் ஆஃப் டைம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவையானது பேஷன்ஸ். நம்ம அந்த பொறுமை என்னைக்கும் கடைப்பிடிக்கணும். அதுக்குள்ளே நம்மளுக்கு புரிதல், இது எல்லாமே நம்மளுக்குள்ள அது பில்டப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதில் தான் நம்மளுக்கு அந்த ரியல் லவ், அந்த எசன்ஸ் வந்து நம்ம இப்போ தான் டேஸ்ட் பண்ணவும் முடியும். அதை நம்மளுக்கு இப்போ கிடைக்கிற எல்லா நேரத்துலையுமே இப்போ வந்து சோஷியல் மீடியா, டெக்னாலஜி எல்லாமே வந்து இப்போ வந்து ஆக்கியபை பண்ணிருச்சு. ஸோ நம்ம கூட இருக்கிறவங்கள வந்து நம்ம பார்த்துக்கவும் மறந்துடுறோம், பேசவும் மறந்துடுறோம். நம்ம அவங்க கூட இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த 5 மினிட்ஸ் நல்ல குவாலிட்டியான டைமாக வந்து 2 பேர் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. யூ கேன் டாக் எதை பற்றி வேணால் நீங்கள் பேசலாம். நீங்கள் வந்து இந்த விஷயம் தான் பேசணும், இந்த விஷயம் பேசக்கூடாது அப்படின்ற இல்லாமல் 2 பேரும் அந்த 5 நிமிஷம் கூட 2 பேர் சோல்ஃபுல்லாக பேசுங்க. ஈவன் தட் மேக்ஸ் அ கிரேட் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட். ஸோ நீங்களுமே முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே உங்களுக்குள்ளே வந்து இன்கல்கேட் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரிலேஷன்ஷிப் வந்து எப்பயுமே நம்மளுக்குள்ள ஒரு குட் வேல்யூ, குட் வைப், இது எல்லாமே நம்மளுக்குள்ள மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அதை ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்பரான ஒரு பார்ட்னரையும் நம்ம வந்து கூட இருக்கணும் நம்மளுக்கு. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இதுவே ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சன் கூடயே நம்ம லீட் பண்ணிகிட்டே இருந்தோம் நம்ம லைஃப்பை த்ரூ அவுட்டாக, நம்ம லைஃப்பும் டாக்ஸிக்காக மாறிடும். ஏன் நம்மளே வந்து நம்மளை டாக்ஸிக்காக மாற்றிப்போம். நம்ம என்விரான்மெண்ட், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தோடதுமே வந்து ஸ்பாயில் ஆகும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட வெல்பீயிங், நம்மளோட ஃபிசிக்கல், மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து டிட்டீரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்வேஸ் சூஸிங் அ பார்ட்னர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ். கொஞ்சம் லவ், கொஞ்சம் கேர் ஃபார் யுவர் செல்ஃப்.